இந்த பீகார் தேர்தலையும் வந்து உங்களுக்கு இந்த களம் இருக்கு இல்லையா, இந்த களத்தை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுல என்டிஏ வந்து ஹேஸ் a better strategy. அதுதான் வந்து அங்க ரிசல்ட்ஸ் காமிக்குது, நம்பர்ஸ் காமிக்குது. இப்ப போன தடவை 75 சீட்ஸ் போன தடவை, அப்ப கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அவங்க இருக்காங்க. இப்ப இந்த முன்னிலை நிலவரங்களை வச்சு பார்க்கும்போது ஜேடியு உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடந்த முறையை விட இந்த முறை நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோஹஷன் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய கோஆர்டினேட்டட் இணைந்து செயல்பட்டது இந்த ரிசல்ட்ஸ்ல பிரதிபலிக்குது அப்படின்ற. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் இது முன்னணி நிலவரங்கள் அப்படின்னும் போது இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா 2024ல நீங்க யார் எக்ஸ்பெக்ட் பண்ணா பிரதமர் நரேந்திர மோடி வில் ட்ரெயில் இன் வாரணாசி, அவரே பின்தங்கிட்டார் இல்லையா வாரணாசியில. ஒரு 2 ரவுண்ட்ல முடிவுகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது. ஒரு 2 ரவுண்ட்ல வந்து பின்தங்கிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நான் ஏற்கனவே பேசினது போல, அதாவது காங்கிரஸ் கட்சி ஆர்ஜேடிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்க வேண்டுமோ அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கல. இதுல ஒரே ஒரு விஷயம் அவங்க பண்ணது என்னன்னா, தேஜஸ்வி யாதவ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கூடுதலாக ஸ்ரீராம் அவர்கள் தொடர்ந்து சொன்னது, அவர் வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 முறை சொல்லியிருப்பாரு, இதுல காங்கிரஸ் தான் தேஜஸ்விய ஆர்ஜேடிய புடிச்சு கீழே இழுத்ததே அவங்க தான். அவர் அந்த பாயிண்ட் he wanted to make that point and he made. சொல்லுங்க. அதுதான் சொல்றேன் நான், அந்த பாயிண்ட் உங்களுக்கு யூபிலயும் அதான் நடந்துச்சு, பீகார்லயும் அதான் நடக்கிறது. பட் இந்த எலெக்ஷன்ல ஏதோ ஒரு இடத்துல தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியது அது வேண்டா வெறுப்புல கூட காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில பல பேர் அதை விரும்பல. பட் அதை செய்தார்கள், செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டுச்சு. ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் சிச்சுவேஷன் வந்து இளைஞர்களுடைய பார்வை என்பது தேஜஸ்வி பக்கம் இருக்கிறது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலனளிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். பட் பொதுவாக களத்தில் இருந்து பார்த்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ஜேடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஆட்சி அமைப்பது இப்போ இதுல நீங்க பார்க்கணும், பிஜேபி கடந்த முறை 75 சீட் வந்ததுக்கு பிறகு கூட 43 சீட் வச்சிருந்த நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக இருப்பதற்கு அலோவ் பண்ணாங்க. இந்த முறையும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்க ஏன் நான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி பேசினேன் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 240 அப்படின்ற இலக்குக்கு பிஜேபி தள்ளப்படல அப்படின்னா, நிதிஷ்குமார் தயவுல ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆட்சி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த பீகார் ஸ்ட்ராட்டஜி டிஃபரெண்டா இருந்திருக்கும். பீகார்ல இன்னும் என்டிஏ அக்ரெசிவா போயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, நிதிஷ்குமாரை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்றது ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க கொடுக்கின்ற நிதிஷ்குமார் கொடுக்கின்ற ஆதரவு. சரி, நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் போகும்போதோ அல்லது 7 மாசம் போகும்போது நிதிஷ்குமார் எம்பிஸே வந்து பிஜேபி பக்கம் ஆதரவாக கூட வரலாம். நான் அதான் கேட்டேன் ஷபீர், நான் திரு ஸ்ரீராம் அவர்கள்கிட்டே அதான் கேட்டேன். பீகாரும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸா தான் இருக்கு பிஜேபிக்கு. அவங்களுக்கு ஹரியானா மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, உத்தரப்பிரதேஷ் மாதிரி, மத்திய பிரதேஷ் மாதிரி அடுத்து பீகார் வேணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமா இருக்கும். அதை நோக்கி காய்களை நகர்த்துவாங்க தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நாங்க தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலமாக பிஜேபி தன்னுடைய டாமினன்ஸை வந்து உறுதி செய்து, நாங்கள் தான் இங்க வலுவாக இருக்கிறோம், நாங்கள் தான் வந்து இங்க ஒரு வலுவான கட்டமைப்பாக இருக்கிறோம் அப்படின்றது அந்த டாமினன்ஸை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் மற்ற கட்சிகளுக்கு இல்லை. நீங்க பிஜேபிக்கு வந்து ஒரு சேட்டலைட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய பலம், பஜ்ரங் தள், விஹெச்பி, நிறைய இந்துத்துவ ஆர்கனைசேஷன் ஏகப்பட்ட தளங்கள்ல வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த பீகார்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு பாஜக காரியகர்த்தாஸ் வேலை செய்யறதை விட கண்ணுக்கு தெரியாம ஒரு 20,000 ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாஸ் கிராமந்தோறும் வேலை பார்க்கறாங்க. சில விஷயங்களை அவங்க வந்து பண்றாங்க. அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது தேர்தலுக்கு நடக்காது, தேர்தலை மையப்படுத்தி தானே இருக்கும். டாக்கிங் அபவுட் கிரவுண்ட் ஷபீர், நான் இது கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ அவங்க காரியகர்த்தா வேலை பார்க்கறாங்க, கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்றத தாண்டி அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க வளர்ச்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதை தாண்டி நிதிஷ் பாரதிய ஜனதாவோட இணக்கமா இருக்கிறார், என்டிஏல இருக்கிறாரு. இன்னும் ரூலிங் பார்ட்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாரதிய ஜனதா என்டிஏ இருக்குது.
அந்த வகையில ஏதாவது மக்கள் நல திட்டங்கள் வேணும், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நிதிஷால ஃபண்ட்ஸ் பெற முடியும், நிதியை கொண்டு வர முடியும். இணக்கப்பாட்டில் இருக்கிறாரு, அவரால் எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும். ஒருவேளை தேஜஸ்வி வந்தாருன்னா அவரால முடியுமா? இப்ப தமிழ்நாடு எப்படி ஒவ்வொன்றுக்கும் மத்திய அரசை நோக்கி குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறோம், நிதி கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவர் ஒரு மாதிரி இடக்கு போக்காக தான் இருக்க முடியும். அப்ப நிதிஷ் தான் நமக்கு ஆதரவாக இருப்பாரு, நமக்கு நலத்திட்டங்கள் நடைபெற வேணும்னா நம்ம நிதிஷ் தான் ஆதரிக்கணும். இந்த மைண்ட் செட் இருந்திருக்கும்ல மக்களுக்கு, அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்திருந்தா 2014ல என்டிஏ உடைய கோஆர்டினேட்டரா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இருந்தார், ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர். அவருடைய கூட்டணியில இருந்தாரு. அப்பாயின்மெண்டே கொடுக்கல. நீங்க ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்பாயின்மெண்டே கொடுக்கல. கடைசியில கூட்டணியை விட்டு வெளியேறினார். இப்ப அந்த விஷயங்கள்லாம் அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு கன்சிடரேஷன்ல வராது. பீகார் மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பீகார்ல அந்த தொடர் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா? நீங்க இன்னைக்கு வந்து பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வேற எந்த கட்சிக்கிட்டும் இல்ல. பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய பணம் என்பது வேற எந்த கட்சிக்கும் இல்ல. நீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். அப்போ அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸோட பிஜேபி இருக்கு அப்படின்னும் போது அதை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுல யாருமே இல்லை அப்படின்றது. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க ஒரு நரேட்டிவை வந்து காங்கிரஸ் கட்சி கிரியேட் பண்றதுக்கு தவறிட்டாங்க. அதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இதுதான் இந்த தேர்தலில் மைய பிரச்சனை, இதுதான் இந்த தேர்தலில் மைய இஷ்யூ அப்படின்றத காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் அதை செய்திருக்க வேண்டும். ஆர்ஜேடி சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க, சில லோக்கல் இஷ்யூஸை பேசுறாங்க. பட் ஆஸ் அ நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் என்ன நரேட்டிவை உள்ள கொண்டு வராங்க அப்படின்றது பார்க்கல. நீங்க ஓட் சோரி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது தேர்தல் உங்களுடைய வாக்குகள் திருடப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளவு மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நீங்க என்ன விஷயத்தை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க, எந்த விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க, எந்த விஷயத்தை மக்களுடைய டிஸ்கோர்ஸ்ல நீங்க கொண்டு வரீங்க அப்படின்றத கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை காங்கிரஸ் கட்சி செய்ய தவறுகிறது. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க அதை செய்ய தவறுறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இப்ப நீங்க ஹரியானா விஷயம், பீகார் எலெக்ஷன் நடக்குது, ஹரியானாவில் நடந்த ஓட் சோரியை நீங்க கொண்டு வந்து போடுறீங்க. ஒரு பிரேசிலியன் ஆக்டருக்கு இங்க வந்து 22 வாக்குகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அது எந்த அளவுக்கு மக்களுடைய மைண்ட மாற்றுறீங்க, மக்களுடைய மனங்களை மாற்றுகின்ற அளவுக்கு அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ அங்க நான் தான் சொன்னேன், நானு நீங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஸ்டடி பண்ணி ஒரு ஒட்டுமொத்த தேர்தல் அவருடைய பிரச்சாரமே வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி மையப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னும் போது அவரால் பண்ணதை ஒரு காங்கிரஸ் கட்சியால செய்ய முடியாதா? ஏன் பண்ணல அப்படின்ற இந்த கேள்விதான். அப்ப போதிய அளவு கவனம் இந்த தேர்தலில் கொடுக்கல. இப்ப பாஜக ஒவ்வொரு தேர்தல்களிலும் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க, அது வந்து உதாரணத்துக்கு நீங்க நாமக்கல் கார்பரேஷன்ல நடக்கிற நாமக்கல்ல இருக்கிற ஒரு வார்டுல நடக்கிற ஒரு எலெக்ஷன்னா கூட அவங்க வந்து ஒரு கமிட்டியை போட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல கிடையாது, மேபி வேற ஊர்ல சொல்றேன். நான் நாமக்கல் சொன்னேன், ஜிஎம்சி வருது, ஹைதராபாத் ஜிஎம்சி வருது. நீங்க ஹைதராபாத் ஜிஎம்சி எலெக்ஷனுக்கு அமித்ஷா வந்து வேன் பிரச்சாரம் பண்ணுவாரு, வேன்ல ஏறி ஊடகங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போவாரு. அப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து தேர்தல்களை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இதை நாம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பேசுறோம், ஒரு 10 வருஷமா இதை வந்து பேசிட்டே இருக்கோம். காங்கிரஸ் வந்து தேர்தல்களை அணுகும் விதம் மாற வேண்டும், காங்கிரஸ் உடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் சேஞ்ச் நம்ம பேசுவோம். அது இன்னும் லாங் டர்ம். ஆர்ஜேடி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இப்போ சுனில் சிங் கூட சொல்லியிருந்தாரு, இப்போ நியாயமா நடந்துக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், தேர்தல் ரிசல்ட்ஸ் வர அன்னைக்கு நியாயமா நடந்துக்கணும், அதிகாரிகள் கடமை தவறினால் இப்ப நேபாளம் வங்கதேசத்தில் நடந்தது போல பீகார் மக்கள் போராட்டம் நடத்துவார் அப்படின்னு ஒரு தூண்டக்கூடிய வகையில பேசியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஏறத்தாழ ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. தேர்தல் அதிகாரிகள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு முன்னாடியே டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது என்னன்னா, தோல்வி வருது அப்படிங்கறத முன்னாடியே பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள். திக்விஜய் சிங் என்ன சொன்னாரு, என்டிஏ 140 கிராஸ் பண்ணா ஓட் சோரி அப்படின்னா என்ன சொல்றாரு, 140க்குள்ள வின் பண்ணா வெற்றின்னு சொல்ல வராரா? ஸோ இது வந்து அவர்களுடைய பதட்டத்தை வெளியில சொல்றாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இவிஎம் ஒரு 10 வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு, அது வந்து எடுபடலை மக்கள்கிட்ட. அப்போ ஓட் சோரின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து
அவர் நிஜமாவே வந்து அது வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னா இல்ல இவ்வளவு நேரமும் நானும் அந்த பகுதி தொடல திரு ஸ்ரீராம், பட் நம்ம அதையும் அப்படியே புறந்தள்ளிட முடியாது. இல்ல ஒரு அட்ரஸ்ல வந்து ஒரு 10க்கு 10 ரூம்ல 80 வாக்குகள் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதோ, ஒரு குடும்பத்துல 200 பேர் இருக்காங்க அப்படின்றதோ, அது அவர் ஒரு தரவு கொடுத்து அவரு வெளியில கொண்டு வராரு. அதை நம்ம அப்படியே புறந்தள்ளிட முடியுமான்னு கேக்குறேன். அவர் டீம் அவர் லெட் டவுன் பண்ணிட்டாங்க தான் சொல்றேன். ஏன்னா அந்த உடனே அடுத்து என்ன நடந்தது, இந்த 200 பேர் இருக்கக்கூடியவர்கள் அந்த 200 பேரும் போட்டோ எடுத்து வெளியிடுறாங்க. நாங்க இந்த வீட்டுல தான் இருக்கோம், எங்க ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, எங்க ஓட்டெல்லாம் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்களுடைய விளக்கத்தை கொடுக்கறாங்க. வேற எந்த பார்ட்டியும் கொடுக்கல. ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்றதோட ஜேர்னலிஸ்ட் அப்கோர்ஸ் வந்து மீடியா வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அது அந்த குடும்பமே வந்து நாங்க இங்க தான் இருக்கோம்னாங்க. பெங்களூர்லயும் அந்த மாதிரி தான் ஆச்சு. நாங்க அந்த குடும்பம் இங்க தாங்க இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வேலிடேட் பண்ணாம ஒரு ஷூட் அண்ட் ஸ்கூட்ன்ற முறையில பண்றத அவர் நிஜமாவே அது தவறு பண்றாங்கன்னு நடந்தான்னா இந்நேரம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்கணும். பண்ணல. இப்போவும் நான் சொல்றேன், பாஜகவுக்கும் சரி அப்படின்னா காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் சொல்றேன், 244 கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சோ எல்லா ரெக்கார்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் we may not get into that ரொம்ப டீடைலா நம்ம போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு சொல்றேன்னா இப்ப மிரட்டல் விடுறாங்க இல்லையா, நாங்க தோத்துட்டோம்னா வந்து அது வந்து ஒரு சரியான முறையில இல்ல, எஸ்ஐஆர்னால தான் இவங்க வின் பண்ணாங்க. இதெல்லாமே எதுவுமே உச்ச நீதிமன்றமே எஸ்ஐஆர்ல பிரச்சனை இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்தா எடுத்துன்னு வாங்க, நான் சால்வ் பண்றேன். நம்ம பேசுவோம். இன்னைக்கு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நமக்கு பிஹார் எலெக்ஷன் அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா தான் பார்க்கப்படும். மொத்த தொகுதிகள்ல இப்போ என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 150 தொகுதிகள்ல முன்னிலை, இந்தியா கூட்டணி 85 தொகுதிகள்ல முன்னிலை, ஜன்சுராஜ் 3, மற்றவை 3. இப்ப நம்ம அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் திரு ஸ்ரீராம். 140க்கு மேல என்டிஏ வந்துருச்சு, முன்னிலை பெற்றுருச்சு, வெற்றி பெற்றுச்சுன்னா ஓட்சோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 150 முன்னிலை அப்படின்ற அந்த நம்பரை பாக்குறோம். ஒரு மேஜிக் நம்பர் இருக்குங்க பீகார்ல. த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 157 கிராஸ் பண்ணாங்கன்னா அப்பர் லிமிட்டே சொல்ல முடியாது. இது என்னுடைய ஃப்ரெண்ட் ஜேவிசி கூட ஒரு நேஷனல் சேனல்ல சொல்லிட்டு இருந்தார். எப்படி வந்து ஒரு இதுல வந்து 149 குஜராத்ல தாண்டினீங்கன்னா அப்பர் லிமிட் 180 200 கூட வின் பண்ணலாம் அப்படி. ஏன்னா இதுல என்னன்னா அவர்கள் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்காங்கன்னு தான் அர்த்தம்.